காலையில ஒரு கதை படிச்சேன். படிச்சதும் என் மனச வந்து ரொம்ப நெகிழ விட்ட ஒரு சின்ன கதை. அது உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நெனைக்கிறேன். ஒரு தாயும், ஒரு மகனும். அவங்க வந்து ஏழை குடும்பம் தான். அந்த பையனோட அப்பா வந்து இல்ல. குழந்தை சின்ன வயசுல இருக்கும்போதே அவங்க அப்பா வந்து தவறிடுறாரு. அவங்க அம்மா மட்டும் தான். அவங்க அம்மாவும் என்ன ஆயிடுது, ரொம்ப முடியாம காய்ச்சல்ல படுத்துடுறாங்க. அப்ப அந்த பையன் வந்து அவங்க அம்மாவோட கைய பிடிச்சுட்டு அழுதுகிட்டே சொல்றான், "அம்மா நீயும் என்ன விட்டு போயிடுவியாம்மா? நான் தனியா இருப்பேனே, எனக்கு யாரும் இருக்க மாட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த தாய் வந்து அவங்கள பார்த்து சொல்றாங்க, "ஹிரோஷிமாவும், நாகசாக்கினால எத்தனையோ பிள்ளைங்க அனாதைகள் ஆயிட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து இறந்து போயிட்டாங்களா? அவங்கெல்லாம் வாழலையா? நீ வந்து எந்த நேரத்திலயும் கலங்கக்கூடாது. எத நினைச்சும் கலங்கக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகன் கிட்ட வந்து அந்த தாய் சொல்றாங்க. சொல்லும்பொழுது அந்த தாய் சொல்றாங்க, "உங்க அப்பா என்கிட்ட அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவாரு. நான் அத வந்து உன்னோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பையன் வந்து அந்த அந்த நிலையிலயும் மனசு திடப்படுத்திட்டு, "சரி சொல்லுங்கம்மா" அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த தாய் வந்து அந்த மகன் கிட்ட வந்து சொல்றாங்க, "நீ ஒரு பெரிய கலைஞன் ஆகிவிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல கலைஞன் ஆகிவிட்ட. கலைஞன்னா ரொம்ப பெரிய கலைஞன்லாம் கிடையாது. நீ எந்த வேலை செய்றியோ, அத விருப்பப்பட்டு, ரசிச்சு, அந்த வேலையில ஒரு தனித்துவம் இருக்கணும். நீ செய்யற மாதிரி யாருமே அந்த வேலைய செய்ய முடியாது. சப்போஸ் நீ கழிப்பறைய சுத்தம் செய்யற வேலையா இருந்தா, அந்த சுத்தம் செய்யற வேலைய உன்ன மாதிரி யாராலயும் சுத்தம் செய்ய முடியாது. அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி, உன்னுடைய வேலைய நீ ரசிச்சு செய்யும் பொழுது, அதுல உன்னுடைய தனித்துவம் விளங்கும். நீ அப்படி இருக்கும் பொழுது, நீ ஒரு தனியா தெரிவ. அதனால எந்த வேலை செஞ்சாலும் ரசிச்சு, பிடிச்சு செய்யி அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்க நினைக்கிறோம் அப்படின்னா, நம்மள எத்தனை பேரு நம்ம செய்யற வேலைய வந்து ரசிச்சு விரும்பி செய்றோம். நம்ம செய்யற வேலை சின்ன வேலையா இருக்கலாம். மத்தவங்க பார்த்து கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு கூட நம்ம மனசுல எண்ணம் வரலாம். ஆனா அதுல வந்து நம்ம சுத்தமாவும், நம்ம செய்யறபடி யாரும் செய்யாம இருக்கிறாங்க அப்படின்றத மனசுல நெனச்சு, நம்ம இருக்கும்போது, நீங்க செய்யற வேலையில, நீங்க எந்த துறையில இருக்கிறீங்களோ அதுல வந்து நீங்க பெரிய சாதனையாளராவும், சிறந்த நபராவும் திகழ்வீங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த கதை பிடிச்சிருந்தா நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. பாய்.